கோவையில் நடைபெற்று வரும் விமானவியல் கண்காட்சி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதுவித அனுபவத்தை கொடுக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கோவை குனியமுத்தூரில் உள்ள நேரு விமானவியல் கல்லூரியில் ஏரோபிளஸ் 2022 என்ற விமானவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் செஃப்னா 120, ஹாக்கர் HS-125A, தி பெல் 47, தி கிம்பல் கேப்ரி D2, ஜோடெல் D11 உள்ளிட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இடம்பெற்றுள்ளன. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்த ஏர்கிராஃப்ட், பட் இப்போ அதெல்லாம் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்கிராஃப்ட் லைசன்ஸ் முடிஞ்சுன்னா அந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களோட ஸ்டடீஸ்க்காண்ட வச்சுருக்காங்க. விமானங்களின் சிறப்புகள், அவை இயங்கும் முறை குறித்து விமானவியல் மாணவர்கள் கண்காட்சியை காண வந்த பள்ளி மாணவர்களிடம் விவரித்தனர். This is the acceleration which we do it, and these are the HP and LP cogs. Before starting we have to keep it up like this we'll keep it up. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. நேரத்தில் சின்ன பசங்க வந்திருந்தாங்க, இன்றைக்குமே நிறைய பசங்க வந்திருக்காங்க. வந்துட்டு இது எப்படிக்கா அது எப்படின்னா அந்த மாதிரி கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹைப் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. இக்கண்காட்சியில் இயங்கும் நிலையில் உள்ள விமானங்கள், பறக்கும் நிலையிலான விமானங்கள், ட்ரோன்கள், ரோபோட்டிக் நிகழ்ச்சிகள் ஆகியவை இடம்பெற்றன. விமானிகள், விமான பணிப்பெண்கள், ஊழியர்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஸ்கூல்ல இருந்து இங்கே நேரு காலேஜில் இருக்க எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே நிறைய ஏரோப்ளேன்ஸை பற்றியும் அப்புறம் நிறைய 7 கான்டினென்ட்ஸ் பற்றி மாடல் வச்சு ரொம்ப எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளின் கண்காட்சி, சிமுலேட்டர் இயந்திரம் மூலம் விமான இயக்கம், விமான பாகங்கள், மாதிரி விமான நிலையத்துக்கான கட்டமைப்புகள் இடம்பெற்று கண்களுக்கு விருந்தளித்தன. விமானங்களை வானத்திலும் புத்தக வரைபடங்களிலும் பார்த்து வந்த நிலையில் கண்காட்சியில் நேராக பார்த்தது புது அனுபவத்தையும் தந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். கான்டினென்ட்ஸ் பற்றி மாடல் வச்சு ஒவ்வொருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்தியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அது மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏரோப்ளைன்ஸ் பற்றி நிறையா உள்ள அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா டிஃப்ரெண்ட்டாக டீப்பாக ஒரு கான்டினென்ட் பற்றி டீப்பாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைனும் நீட்டாக பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. கண்காட்சியில் முதல் 2 நாட்களில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி. இறுதி நாளான ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் கட்டணம் இன்றி பார்வையிடலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.